என்ன நம்புங்கம்மா. வாழ்க்கையில ஒளி பிறக்கும் ஏங்கி தவித்து 7 குடும்பத்தை தள்ளிட்டியே ராமா. என்ன நியாயம் சொல்ற? மனசாலும் தீங்கறியாதவனை மானத்தோட வாழ முடியாத கைதியாக்கிட்டியே. ஒரு பாவம் அறியாத அப்பாவி கொலை குற்றவாளி ஆனதுக்கு காரணம் நீ. கணவனே தெய்வம் நம்பி வாழ்ந்தவர் துடி துடித்து செத்தானே, அதுக்கு காரணம் நீ. சொல், அந்த குடும்பம் உனக்கு என்ன துரோகம் செய்தது? நீளாத துக்கத்துல பரிதவிக்க விட்டுட்டியே. இது தர்மமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேவைதானா? நினைச்சுப்பார். நெஞ்சு சுடுதா? கூடாத கூட்டு கூடி தீராத பழியெல்லாம் தேடிக்கிட்டே ஆண்டவன் ராமனுக்கு உதவி செய்த அனுமான் வழி வந்த பிரார்த்தனை எங்க? நெஞ்சு தொட்டு சொல். இல்ல, ராவணனுக்கு உதவி செய்த அரக்கண்ணி அரக்கண்ணி அரக்கண்ணி. உன்னால சின்ன பின்னமாக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? போ, நீ செய்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிப்போ. மாசுபட்ட உனது வாழ்க்கையில மறுபடியும் புனிதத்தை தேடிப்போம். பாவனை செய்து பழக்கப்பட்ட உனது கைகள் புண்ணியத்தின் பக்கம் சேரட்டும், புண்ணியத்தின் பக்கம் சேரட்டும். போ போ போ. உங்க ராமனுக்கு வைபிடித்து போட்டு என்னடா சொல்ற? அங்க போய் பாருங்க. இருக்கவங்க இழுத்து போட்டு வீட்டை அமளி பண்ணுது. அப்படியா? வாடா. நான் மாட்டேன். என்ன நம்பி 7-8 உருப்படி இருக்கு. நான் மாட்டேன். நான் வரவே மாட்டேன். உனக்கு என்னடாச்சு? மாடசாமி நினைச்சு நீ வருத்தப்பட்ட. அது அவன் தலைவிதி. தொழில ஈவு இறக்கத்துக்கு இடமே இல்லை. பல பேர் சீரழிஞ்சாத்தான் நாம நல்லபடியா வாழ முடியும். என் வார்த்தையை மறுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமாவா? அவ்வளவு திமிடா உனக்கு? ஆமா, வறுமையில வாழ்ந்தவனுக்கு புதையலை காட்டுன. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு பழையபடி தெருத்தரவா பிச்சை எடுக்கலாம் தயாரா இல்லை. என்ன சொன்ன? திருடி கொடுத்த நகையெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்கறியா? வராதே, வேண்டாம், வராதே. ஆமா, வராதே. ஆமா, ஆமா, வராதே. ஆமா, வராதே. அங்கே இல்லை, அங்கே இல்லை. என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? பாக்குறேன். தங்களே, பார்க்கவே பரிதாபமா இருக்கிறா. அனுதாபம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் அனுதாபமும் தயவும்? இந்த ரெண்டுமே இப்பத்தான் உனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். நீ சரின்னு சொல்லு. என் வீட்டு கதவு எப்பவுமே உனக்காக திறந்திருக்கும். காளி, நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு போயிடு. அண்ணே, இது நம்ம ரூட்டுக்கு வர்றதா தெரியல. அண்ணே, படி எடுத்தாச்சானா வரும். உங்க அப்பா வாங்கின கடனையும் கொடுக்கல. இது வரைக்கும் என் வீட்டுல குடியிருந்த வாடகையும் தரல. ஒரேடியா ஜெயிலுக்கு போயிட்டான். பெரிய ரோஷக்காரி மாதிரி பேசுறியே. எட்ரிக், பணத்தை எடு, பணத்தை. இல்லாத எங்க நிலைமை உங்களுக்கு தெரியும். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நிராதரவா இருக்க எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க சுகமா வாழணும்னா அந்த ஆசைப்படுறாரு. நீங்க கொஞ்சம் மனசு வைக்கிறது. நீங்க 2 பேருமே என் வீட்டுக்கு வந்தா சொல்ல போறேன். காளி, நீ பிறந்த பிறப்பு சரியா இருந்திருந்தா எங்களை பார்த்து நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். மரியாதையா போயிடு. ஒரு திருட்டு பய மகனுக்கு இவ்வளவு திமிரா? சொல்லு. உடைக்கிற சூரத்தேங்காய் நின்று வேடிக்கை பாரு. திமிர் பிடிச்சோட போடி வெளிய.
என்னை அழைத்தீர்களா? ஆமா, கல்யாண பத்திரிகை வைக்க அழைச்சாங்க. அழைச்சி வாய அப்படி. யோ, பையன்கிட்ட நான் சொன்னதை அப்படியே சொல்லு, வேற எதையாவது சொல்லி வைக்காத. ஐயே, நான் எதையும் சொல்லி வைக்க மாட்டேங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை கரெக்டா சொல்லுவாங்க. கண்டிப்பா. உடனே திரும்பிட்டீங்களே, பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? இது மாதிரி சம்பந்தம் இந்த ஜென்மத்துல கிடைக்காது. அப்படி சொல்லிய. ஆமாம் தம்பி, கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு மாடசாமி இங்க வர்றேனாரு. அதே தேதியில கல்யாணத்தை வச்சுட்டு அப்பாவும் சம்மதிச்சுட்டாரு. பொடி எப்படி வேலை செய்து பாத்தீங்களா? கொஞ்சம் ஏத்துங்க. ஏத்துறீங்க? கொஞ்சம் ஏத்துங்க. ஏத்துறேன். எந்த இடம்? இனிமே நம்ம தங்க போற இடம். வா, உட்காரு. எந்த ஆதரவும் இல்லாத போயிட்டு நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கு வெட்ட வெளிதானே வீடு. அக்கா, எனக்கு மட்டும்தான் பார்வை இல்லைன்னு நினைச்சிருந்தேன். ஆனா நம்ம படிச்சவனுக்கு கூட பார்வை இல்லை. ஏய் கீதா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. யாரு? ராமுவா? என்னடா ராமு? யார் காரு? நம்ம ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போமே, அந்த ராமு வந்திருக்கு. நீ யாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போவியே, அவர் கூட வந்திருக்காரா? வரலையா? உனக்கு யாருமே இல்லையா? நீயும் எங்களை போல அனாதையா? செங்கல் எடுத்துக்கிட்டு எங்க போற? சரி வா பாக்கலாம். என்னடா நான் மழுப்பு கூட்டிருக்கேன்? சமையல் பண்ண சொல்றியா இப்போ? ராமு சமையல் பண்ண சொல்றோம் போல இருக்கு. நம்ம கிட்டதான் அரிசி சாமான் எதுவுமே இல்லையே. காசு கரெக்டா கொண்டு வந்திருக்கிய. 25, 50. உனக்கு கூட ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கலையா? நீயே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? உலகமே கெட்டு போச்சுப்பா. கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு. இந்தா போயிட்டு வரியா? ஆதரிக்க நாது இல்லாத போச்சேன்னு நினைச்சிருந்தேன். அந்த ஆண்டவனே அனுப்பின மாதிரி நீ வந்து உதவுற. கீதா, ராமா நம்ம சாப்பிடறதுக்கு அரிசி சாமான் வாங்கிட்டு வந்திருக்கு. அக்கா, ஏழைக்கு ஏழை இறக்க பண்ணணும்னு அப்பா சொல்லுவாங்க. இந்த வாயிலா ஜீவனுக்கு தான் நம்ம மேல எவ்வளவு அன்பு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, சாப்பாடு ஆக்கிடுறேன். உட்கார். என்னடா ராமு, என்ன வாங்கிட்டு வந்திருக்கியா? நீ போ, நான் போடுறேன்.
தூபா 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 கந்தசாமி பிள்ளை மாய்ஜோ கந்தசாமி பிள்ளை You like my papa, you like my tata, you like my papa, you like my tata. Come to me, Kuppusami, Rangusami, Balasami, Pakirisami, Nanamal, Ponamal, va, va, va. Hey, hey, Kandasami Pillai, my Joe Kandasami Pillai. La 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 la. La 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 la.